காணாமல் போன கடற்றொழிலாளர்களை தேடும் பணி இந்திய தூதரகத்துடன் அவசர தொடர்பு. தமிழர்களுக்கான புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும். ஹர்சன நாணயக்கார உறுதி. மக்களுக்கு திணிக்கப்பட உள்ள பாரிய சுமை. IMF அறிக்கை அம்பலப்படுத்திய ஹர்சடி சில்வா. அரசாங்கம் வெளியிட்ட புதிய வர்த்தமானி அறிவித்தல். அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் அறிவிப்பு. மின்சாரம் எரிபொருள் செலவினத்திற்கு ஏற்ற விலை நிர்ணயம் ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதி. அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பசில் ராஜபக்சவுடன் அதிகம் தொடர்பு கொள்ளும் அரசு தரப்பு நாமல் அம்பலப்படுத்திய தகவல். 17 ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுக்கு மறுக்கப்படும் நீதி. அமெரிக்க காங்கிரஸ் குழு அறிக்கை. உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்த சிவாஜிலிங்கம். நாட்டில் எந்தவிதமான தமிழின படுகொலையும் இடம்பெறவில்லை என்பதில் சர்வஜன அதிகாரம் கட்சி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது. சன்ன ஜெயசுமன. பிக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் என்ற ஜனாதிபதியின் யோசனை நாட்டை மேலும் பௌத்தமயமாக்கும் முயற்சி. தவிசாளர் நிரோஷ். பருத்தித்துறை முனை மற்றும் கட்கவுளம் பகுதிகளைச் சேர்ந்த 4 கடற்றொழிலாளர்கள் கடந்த 27ஆம் தேதி புதன்கிழமை கடலுக்கு சென்ற பின்னர் கரை திரும்பாததால் அவர்களை தேடும் நடவடிக்கையில் சக மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் நேற்று பிற்பகல் பருத்தித்துறை முனை கடற்கரைக்கு சென்று தேடுதல் பணிகளில் ஈடுபட்டிருந்த கடற்றொழிலாளர்களிடம் நிலைமைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காங்கேசன்துறை கடற்படை கட்டளை அதிகாரியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேடுதல் நடவடிக்கை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் இந்திய கடலோர காவற்படை மற்றும் இந்திய தூதரகத்தையும் தொடர்பு கொண்டு காணாமல் போன கடற்றொழிலாளர்களை தேடுவதற்கு உதவி கோரினர். அதேவேளை இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொந்தாவுடனும் தொடர்பு கொண்டு ஹெலிகாப்டர் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று ஹெலிகாப்டர் மூலம் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காணாமல் போன கடற்றொழிலாளர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த சுமந்திரன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொள்வதாக உறுதியளித்தார். நாட்டுக்கு உகந்த புதிய அரசமைப்பு ஒன்று நிச்சயம் உருவாக்கப்படும். எனினும் அதற்கான காலவரைவு குறித்து இதுவரை அமைச்சரவையில் எந்தவித இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. அதே நேரம் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களுக்கு அரசமைப்பு சார்ந்த உரிமைகளை எமது அரசு கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். அத்துடன் இந்த அரசாங்கம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுடன் செயற்படும் என அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் 30 வருடகால யுத்தம் முடிவடைந்தாலும் அதனால் ஏற்பட்ட வடுக்களுக்கு பாதிப்புகளும் இன்றளவிலும் முறையான தீர்வுகள் கிடைக்கவில்லை. இதன் காரணமாகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் இன்று வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நாட்டின் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஆட்சிக்கு வந்த இந்த 1.5 வருட கால பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கில் பல ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பல ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கான வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளன. நிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பல ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கான வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பூர்வீக காணிகளை அவரிடமே முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கொள்கை நிலைப்பாட்டில் எமது அரசு உறுதியாக உள்ளது. ஒருவேளை தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட சில காணிகளை விடுவிக்க முடியாமல் போகும் பட்சத்தில் அக்காணிகளுக்கு சொந்தமானவர்களுக்கு பொருத்தமான மாற்று நிலங்கொல அல்லது உரிய இழப்பீடோ வழங்கப்படும். அதற்குரிய நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் ஊடாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மலையக மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து எமது அரசு தீவிர கரிசனை கொண்டுள்ளது. வரும் சம்பள அதிகரிப்பின் ஊடாக மாத்திரம் அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை முழுமையாக மேம்படுத்திவிட முடியாது. எனவே அவர்களுக்கான முறையான வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக விசேட பொறிமுறை திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய அரசமைப்பு மற்றும் அதில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் நல்லதொரு அபிப்பிராயம் கிடையாது. எனவேதான் நாட்டுக்கு பொருத்தமான வகையில் புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்குவோம் என்று தேர்தலின் போது மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். புதிய அரசமைப்பு உருவாக்கம் என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான செயற்பாடாகும். எனவே இந்த புதிய அரசமைப்பு உருவாக்கத்திற்குரிய காலவரைவு பற்றி அமைச்சரவையில் இதுவரை எந்தவித பேச்சுகளும் இடம்பெறவில்லை என்பதுடன் அது குறித்து இனிவரும் காலங்களில் முறையான தீர்மானங்கள் எட்டப்படும் என்றார்.
தரமற்ற நிலக்கரி மோசடியால் அதிகரிக்கும் மின் உற்பத்தி செலவும் திரைசேரியின் 2.5 மில்லியன் டாலர் கொள்கையினால் நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் பாரிய இழப்பு மக்கள் மீதே அநியாயமாக சுமத்தப்படுகின்றது என சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். இணையதளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் இதுகுறித்து ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் வட்கப்பட வேண்டும், அனைத்தையும் மத்திய கிழக்கு யுத்தத்தின் பால் விட்டுவிட முடியாது, பொருளாதாரத்தை விரிவுபடுத்தும் தொலைநோக்கு பார்வை இல்லாத அரசாங்கம் இறுதியில் அனைத்து சுமைகளையும் IMFின் தாளத்திற்கு ஆடிக்கொண்டு மக்கள் மீது சுமத்துவது வருந்தத்தக்கது. நாணய நிதியம் கூறும் அனைத்தையும் செய்ய வேண்டியிருப்பது நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை மட்டத்தில் செல்வாக்கு செலுத்த முடியாதொரு அரசாங்கம் இருப்பதனாலாகும். நாடு மீண்டும் பானையிலிருந்து அடுப்பில் விழுந்த ஒரு பாதையில் பயணிக்கிறது. இதனை நாம் எவ்வகையிலும் எதிர்பார்த்த ஒன்றல்ல. தற்போது எரிபொருளுக்கும் மின்சாரத்திற்கும் வழங்கப்பட்டுள்ள அனைத்து மானியங்களையும் செப்டம்பர் இறுதிக்குள் அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட 100 பில்லியன் ரூபாய் முடியும் போது ரத்து செய்வதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இப்போது நிலைமை இப்படித்தான் உள்ளது. சர்வதேச நாணய நிதியம் உறுதிப்படுத்திய 100 பில்லியன் ரூபாயில் எரிபொருளுக்கு 57 பில்லியன் ரூபாயும் மின்சாரத்திற்கு 15 பில்லியன் ரூபாவும் மட்டுமே உள்ளது. மற்றவை உரம் மற்றும் அஸ்வஸ்ம போன்றவற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளன. எனவே இப்போது கூட ஒரு வகையில் இந்த மானியங்கள் முடிவடைந்து வருகின்றன. அதனால் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலை மறுசீரமைக்கப்படும் போதும் சில வேளைகளில் ஓரளவுக்கு இது அதிகரிக்கலாம். ஆனால் இதைவிட அதிகமாக உயரும். ஏனெனில் மிக அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்கின்றனர். தரமற்ற நிலக்கரியினால் உற்பத்தி செய்யப்படும் மின்சார அளவு குறைவாக உள்ளதால் அதற்கு பதிலாக எரிபொருள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. எரிபொருளை மிக உயர்ந்த விலைக்கு கொள்வனவு செய்வதாலும் எரிபொருளுக்கான மானியம் நீக்கப்படுகிறது என்றால் மக்கள் மீது மீண்டும் ஒருமுறை பாரிய சுமை சுமத்தப்படுவது நிச்சயம். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள அனுரவுக்கு எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தாதியர் கல்லூரிகளில் பயிற்சியை நிறைவு செய்த 515 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தாதியர் கல்லூரிகளில் புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்றிரவு வெளியிட உள்ளோம் என்று நேற்று உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். உயர்தரம் முடித்த மாணவர்கள் தாதியர் கல்லூரிகளில் இணைத்துக் கொள்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலாகும். இன்று முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை ஒரு மாத காலத்திற்குள் சுகாதார அமைச்சின் உத்தியபூர்வ இணையதளம் ஊடாக தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். அந்த குழுவிற்கு 3000 பேரை இணைத்துக் கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த குழுவினர் 2026இல் இன்னும் சில மாதங்களில் தங்களது பயிற்சியை ஆரம்பிக்கும் போது 2029ஆம் ஆண்டில் பயிற்சியை முடித்து வெளியே வருவார்கள். மேலும் இந்த வருடத்திற்கான உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. டிசம்பர் மாதத்தில் அதன் பெறுபேறுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிப்பீடு போன்றவற்றை செய்து அந்த பெறுபேறுகளை முழுமைப்படுத்திய பின்னர் அதிலிருந்து ஒரு மாதத்திற்குள், அதாவது 2026இல் உயர்தரம் செய்த குழுவினருக்கும் தாதியர் கல்லூரிகளில் இணைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அந்த குழுவினரையும் ஜனவரி மாதம் அல்லது ஆகக்கூடிய பிப்ரவரி பாதி அளவிற்குள் தாதியர் கல்லூரிகளுக்குள் இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம். அது 3000 பேர் கொண்ட ஒரு பெரிய குழுவாக இருக்காது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் உயர்தர பரீட்சை முடிவடைந்து சில வாரங்கள் செல்லும் போதே பெறுபேறுகள் வெளியாகி தாதியர் சபைக்கு விண்ணப்பிக்க கூடிய வகையில் இந்த நடவடிக்கைகளை நாம் ஒழுங்கு செய்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மின்சாரம் மற்றும் எரிபொருள் என்பனவற்றுக்கு செலவினத்திற்கேற்ற விலை நிர்ணயத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அந்நிதியத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மற்றும் 6வது ஆய்வுகளை நிறைவு செய்து அங்கீகரிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு மே 27 அன்று நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதன்படி இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக 695 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை அங்கீகரிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக கடந்த மே 13 அன்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க ஆகியோர் கையொப்பமிட்ட கடிதம் ஒன்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு ஒரு முன் நிபந்தனையாக உள்ள மின்சாரம் மற்றும் எரிபொருள் என்பனவற்றுக்கு செலவினத்திற்கு ஏற்ற விலை நிர்ணயத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. எரிபொருள் மானியங்கள் உள்ளிட்ட பிற நிவாரண நடவடிக்கைகள் 100 பில்லியன் ரூபாய் வரம்பிற்கு உட்பட்டவை என்றும் அது செப்டம்பர் மாத இறுதிக்குள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த செயல்முறையை தொடர அரசாங்கம் முழுமையாக உறுதி பூண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். வருவாய் அடிப்படையிலான நிதி நிலைத்தன்மை அடைதல், வலுவான சமூக பாதுகாப்பு வலையமைப்பை செயல்படுத்துதல், நிதித்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் செலவினத்திற்கேற்ற எரிசக்தி விலை நிர்ணயம்
பொதுக்கடன் நிலைத்தன்மை, விலை நிலைத்தன்மையை பேணுதல், அதிக மாற்று விகித நெகிழ்வுத்தன்மையுடன் அந்நிய செலாவணி கையிருப்பை உருவாக்குதல், நிதித்துறை நிலைத்தன்மை மற்றும் ஊழல் அபாயங்களை தடுப்பதற்கான உயர்மட்ட கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் இலங்கையின் வளர்ச்சி ஆற்றலை விரிவுபடுத்துதல் ஆகியவை அரசாங்கத்தின் நோக்கங்களாகும் என்றும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த தலைமுறை தலைவர்களை கண்காணித்தல் என்ற தலைப்பில் இலங்கை தொடர்பில் முக்கிய ஆய்வொன்றினை அமெரிக்காவில் உள்ள ஆசியாவின் தேசிய ஆராய்ச்சி பணியகம் நடாத்தியுள்ளது. குறித்த ஆய்வில் தேசிய மக்கள் ஆட்சியை தொடர்ந்த இலங்கையின் அடுத்த தலைமுறை வரலாற்று ரீதியான வெளியுறவு மரபுகளை விட நாட்டின் பொருளாதார உயிர்வாழ்விற்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஆய்வு கட்டுரையின்படி 2022 ஆண்டில் நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு குறைந்ததால் ஏற்பட்ட எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார பற்றாக்குறை ஒரு பிரம்மாண்ட மக்கள் போராட்டத்திற்கு வழிவகுத்தது. அது அப்போதைய கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரை பதவி விலக கட்டாயப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஒரு இடைக்கால அரசாங்கம் அமைந்தது. இதற்கிடையில் முறைமை மாற்றம், வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 2024 நவம்பரில் ஆட்சிக்கு வந்தது. 2026 ஆண்டிற்குள் நாட்டின் பொருளாதார குறிகாட்டிகள் மெதுவாக சீரடைந்தன. இருப்பினும் வறுமை நிலை இன்னும் முழுமையாக மீளவில்லை. அத்துடன் அமெரிக்கா ஸ்டீல், ஈரான் மோதலால் ஏற்பட்டுள்ள புதிய பதற்றம் மீண்டும் எரிபொருள் மற்றும் ஒரு பற்றாக்குறை ஏற்படுத்தியுள்ளது என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரம் 2026 ஆண்டில் நடத்தப்பட்ட 26 முறைசாரா நேர்காணல்களின் அடிப்படையில் புதிய அரசியல் தலைவர்கள் உலகின் முக்கிய வல்லரசுகளை எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்பது தொடர்பிலும் ஆய்வு நடாத்தப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையின் பெரும்பாலான தலைவர்கள் இந்தியாவை ஒரு தவிர்க்க முடியாத புவியியல் யதார்த்தமாக பார்க்கின்றார்கள். எனவே அதனுடன் நெருங்கிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை பேணுவது அவசியம் என கருதுகின்றனர். நெருக்கடிக்கு பிந்தைய காலத்தில் இந்தியா வழங்கிய $4 பில்லியன் நிதியுதவியும் தென்னிலங்கை மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சியுமே இதற்கு முக்கிய காரணங்களாகும். அத்துடன் தமிழ் அரசியல் கட்சிகள் பாதுகாப்பு காரணங்களை ஏற்றுக்கொண்டாலும் இந்தியாவின் ஆதிக்க போக்கு குறித்து எச்சரிக்கின்றன. இடதுசாரி ஆர்வலர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் ரகசிய தன்மையையும் அதானி குழுமம் போன்ற பெரிய இந்திய நிறுவனங்கள் உள்ளூர் வளங்களை ஆக்கிரமிப்பதையும் விமர்சிக்கின்றனர். அதே நேரம் இடதுசாரி அமைப்புகள் IMF திட்டத்தை முழுமையாக எதிர்க்கின்றனர். இது அமெரிக்காவின் கடன் வழியாகும் என்று கூறும் அவர்கள் அதற்கு பதிலாக பிரிக்ஸ் அமைப்போடு இணைய வேண்டும் என்று வாதிடுகின்றனர். மனித உரிமைகள் மற்றும் உள்நாட்டு போர் விவகாரங்களில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் இந்தியாவின் தலையீடுகளை சிங்கள பௌத்த தேசியவாதிகள் தொடர்ந்து சந்தேக கண் கொண்டே பார்க்கின்றனர் என ஆய்வு கூறுகின்றது. முடிவாக நடுநிலைமை போன்ற கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பழைய தலைமுறை தந்திரோபாயவாதிகளைப் போலல்லாமல் இலங்கையின் அடுத்த தலைமுறை தலைவர்கள் வெளியுறவு கொள்கைகளை ஒரு யதார்த்தமான அல்லது நடைமுறை பார்வையில் அணுகுகின்றனர். பாரம்பரிய அரசியல் கொள்கையின் வீழ்ச்சி, சர்வதேச அரசியலில் நிலவும் வல்லமை உள்ளவனுக்கு அதிகாரம் என்ற உண்மை நிலை மற்றும் தொடர்ச்சியான உள்நாட்டு பொருளாதார நெருக்கடிகள் ஆகியவை வரலாற்று ரீதியான வெளியுறவு மரபுகளை விட நாட்டின் பொருளாதார உயிர்வாழ்விற்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தி இருக்கிறது என ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் ஜூன் 19 கட்டளைக்காக திகதியிடப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் எனும் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரைகளையும் மேற்கொண்டார் என குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இன்னும் சில தரப்புகளுக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ஒரு வைத்தியர், தனியார் ஊடகம், வலையொலி தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டது. எதிர் மனுதாரர் சார்பில் சமர்ப்பணங்கள் செய்யப்பட்ட நிலையில் குறித்த வழக்கின் எதிர்வரும் ஜூன் 19 கட்டளைக்காக மன்று திகதியிட்டது. குறித்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்சான் டயஸின் வழிகாட்டலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனாவும், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் முன்னிலையாகினர். அரசாங்கத்தில் இருப்பவர்களே தமது சிறிய தந்தையான பசில் ராஜபக்சவுடன் அதிகம் பேசுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்வேறு சட்ட மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்துள்ள போதிலும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்ந்து அமெரிக்காவில் தங்கியிருப்பது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். பசில் ராஜபக்ச சட்டத்திலிருந்து தப்பிக்க முயல்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவரும் சட்ட நடவடிக்கைகளை தவிர்த்து வருவதாக தான் நம்பவில்லை என
குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தில் உள்ளவர்கள் எனது சிறிய தந்தையுடன் என்னை விட அடிக்கடி பேசுகின்றார்கள் எனவும் அவர்களின் அறிவுரையின் பேரில் தான் அவர் வெளிநாட்டில் தங்கியிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அவர்களிடம் அல்லது எனது சிறிய தந்தையிடம் கேட்க வேண்டும். எவ்வாறாயினும் அவர் நீதிமன்ற தகமைகளின்படி சட்ட ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு வருகின்றார் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்ச தனது சட்டத்தரணிகள் ஊடாக தொடர்ந்து நீதிமன்றங்களில் தொடர்ந்து முன்னிலையாகி வருவதாகவும் அதற்கான சட்ட நடைமுறைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினர் வெளிநாடுகளில் தங்கியிருந்து நீதிமன்ற நடவடிக்கைகளை தவிர்த்து வருவதாக முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர் முறையான வழிகள் மற்றும் சட்ட நடைமுறைகளை பின்பற்றியே இந்த பிரதிநிதித்துவங்கள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். பொதுமக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் மீதான விசாரணைகளுக்கு மட்டும் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் பொருளாதார மற்றும் நிர்வாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து இவ்வாறான விசாரணைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் அரசாங்கம் அரசியல் லாபம் பெற முயற்சிப்பதாக நாமல் ராஜபக்ச மேலும் சாடியுள்ளார். ஆயுத மோதல் முடிந்து 17 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழின படுகொலை நினைவு தினத்தை முன்னிட்டு அமெரிக்க காங்கிரசின் டாம் லாண்டோஸ் மனிதுரிமைகள் ஆணைக்குழு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் போர்க்கால அத்துமீறல்களுக்கு பொறுப்பு குரலையும் பரிகாரம் தேடுதலையும் வலியுறுத்தி இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் பல ஆண்டுகளாக நடைபெற்ற சர்வதேச ஆய்வுகள் மற்றும் பொறுப்பு குரலுக்கான தொடர்ச்சியான அழைப்புகள் இருந்த போதிலும் போரின் போது இழைக்கப்பட்ட கொடிய துஷ்பிரயங்களுக்கான தண்டனையின்மை ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று இரு கட்சி நாடாளுமன்ற ஆணையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஆயுத மோதல் முடிந்து 17 ஆண்டுகள் ஆன பின்னரும் கடுமையான மனிதுரிமை மீறல்கள் மற்றும் அத்துமீறல்களுக்கான தண்டனையின்மை தொடர்கிறது என ஆணைக்குழு தெரிவித்தது. இன்று உயிர் பிழைத்த தமிழ் மக்களுக்கும் அவர்களது அன்புக்குரியவர்களுக்கும் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வேளையில் இழைக்கப்பட்ட தீங்குகளுக்கு நீதி வழங்கவும் குற்றவாளிகளை பொறுப்பேற்க செய்யவும் மனிதுரிமைகள் ஆணையம் வலியுறுத்துகிறது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த ஆயுத மோதலின் இறுதிக்கட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் வகையில் வடகிழக்கு தாயகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களும் உலகெங்கிலும் உள்ள புலம்பெயர் தமிழர்களுமே மே 18 அன்று தமிழின படுகொலை நினைவு தினத்தை கடைபிடித்த வேளையில் இந்த தலையீடு நிகழ்ந்துள்ளது. இந்த படுகொலைகள் தமிழ் தேசத்திற்கு எதிரான ஒரு இனப்படுகொலையாகும் என்று தமிழ் அமைப்புகளும் உயிர் பிழைத்தவர்களும் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்த ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளிலும் நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்கான சர்வதேச அழைப்புகள் மீண்டும் வலுப்பெற்றன. பல நாடுகளைச் சேர்ந்த சட்டம் இயற்றுபவர்கள், உரிமை அமைப்புகள் மற்றும் ஆதரவு குழுக்கள் தமிழ் உயிர் பிழைத்தவர்களின் தொடர்ச்சியான துயரத்தை அங்கீகரித்தும் போர்க்கால அட்டூழியங்களுக்கு அர்த்தமுள்ள பொறுப்பு கூறல் இல்லாததை கண்டித்தும் அறிக்கைகளை வெளியிட்டனர். சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக அமெரிக்க காங்கிரசின் கீழ் செயல்படும் TLHRC போர்க்கால அத்துமீறல்கள், கட்டாய காணாமலாக்கல், ராணுவ மயமாக்கல் மற்றும் பொறுப்பு குரல் தோல்விகள் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தும் விசாரணைகள் மற்றும் விளக்க கூட்டங்கள் மூலம் இலங்கையின் மனித உரிமைகள் பதிவை இதற்கு முன்னர் ஆய்வு செய்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் ஆயுத மோதலின் இறுதி கட்டங்களில் இழைக்கப்பட்ட குற்றங்கள் குறித்தும் அத்துடன் அடக்குமுறை கண்காணிப்பு மற்றும் உள்நாட்டு பொறுப்பு கூறல் பொறிமுறைகளின் தோல்வி தொடர்பான தொடர்ச்சியான கவலைகள் குறித்தும் மனிதுரிமை ஆர்வலர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் குடிமை சமூக பிரதிநிதிகளிடமிருந்தும் ஆணையம் சாட்சியங்களை கேட்டறிந்துள்ளது. போர்க்கால அட்டூழியங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையையோ நீதியையோ அல்லது அர்த்தமுள்ள இழப்பீடுகளையோ வழங்குவதில் அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் தோல்வியடைந்து விட்டன என்று சர்வதேச உரிமை குழுக்களும் தமிழ் பாதிக்கப்பட்டோர் அமைப்புகளும் மீண்டும் மீண்டும் வாதிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனது இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக நிதியுதவி வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் தனது இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர அறுவை சிகிச்சைக்காக தமிழ் மக்களிடம் ஊடகங்கள் வாயிலாக அவர் உதவி கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது முதற்கட்ட அறுவை சிகிச்சை மற்றும் ஏனைய மருத்துவ செலவுகளுக்கு தேவையான நிதி குறுகிய காலத்திற்குள் திரட்டப்பட்டது. நிதி உதவி கிடைத்ததை தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எஞ்சிய நிதி சமூக நலனுக்கும் மாவீரர் குடும்பங்களுக்கும் எனது உடல்நிலை குறித்து அக்கறை கொண்டு சிகிச்சைக்கு நிதியுதவி வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அறுவை சிகிச்சை முழுமையாக நிறைவடைந்த பின்னர் சிகிச்சைக்கு போக மீதம் இருக்கும் பணத்தை சமூக நலர் சார்ந்த செயற்பாடுகளுக்கும் விடுதலை போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த மாவீரர்களின் குடும்ப பிள்ளைகளின் கல்வி செலவுகளுக்கும் அவர்களின் நினைவு சின்னங்களை அமைப்பதற்கும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளேன். விவரங்கள் பின்னர் பகிரங்கப்படுத்தப்படும். மேலும் தனக்கு உதவியளித்த நபர்கள் எவ்வித விசாரணை அழுத்தங்களுக்கும் உள்ளாகக்கூடாது என்பதில் தான் கவனமாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இன்னும் சிறிது காலம் சென்ற பின்னர் தனது சிகிச்சைக்கு உதவியவர்களின் விவரங்களை முறையாகவும் பகிரங்கமாகவும் வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் எவ்விதமான தமிழ் இனப்படுகொலையும் இடம்பெறவில்லை என்பதில் சர்வஜன அதிகாரம் கட்சி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது. அண்மை காலமாக இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது குறித்தும் பாராளுமன்றத்தில் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்படுவது குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்கம் உடனடியாக தமது நிலைப்பாட்டை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் உபதலைவர் கலாநிதி சன்ன ஜெயசுமன வலியுறுத்தியுள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள விசேட கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள 3 முக்கிய விடயங்கள் குறித்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், கடந்த மே மாதம் 18ஆம் தேதி வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் தமிழ் இன படுகொலை இடம்பெற்றதாக கூறி நினைவுத்தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. எமது நாடு எக்காலத்திலும் எந்த ஒரு இடத்திலும் தமிழ் இன படுகொலை இடம்பெறவில்லை என்பதில் சர்வஜன அதிகாரம் கட்சி மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது. இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுக்க இடமளித்துள்ளமை கவலை அளிக்கிறது. இது தொடர்பில் கடந்த 18 மற்றும் 19 நாட்களில் தமிழ் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்ததோடு தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீமன பாராளுமன்றத்தில் பத்திரிகை செய்திகளை மேற்கோள் காட்டி இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவதை உறுதிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான கருத்துக்கள் சர்வதேச ரீதியில் நாட்டுக்கு பாரிய அபகீர்த்தி ஏற்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் நாடு பல்வேறு பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழலையும் உருவாக்கும். எனவே இது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும். இரண்டாவது விடயமாக இனப்படுகொலை நினைவுகூறல்கள், பிரிவினைவாத மற்றும் பயங்கரவாதிகளை நினைவுபடுத்தும் நிகழ்வுகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெறுகின்றன. இவ்வாறான நிகழ்வுகளில் அவர்களது சின்னங்கள், நிறங்கள் மற்றும் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இது தொடர்பில் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுகள் அறிந்திருந்தனவா? அவர்கள் அறிந்திருந்தால் இது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் யாருடைய அழுத்தத்தின் பேரில் அல்லது அறிவுறுத்தலின் பேரில் மௌனம் காக்கப்படுகிறது என்ற கேள்வியை நாங்கள் ஜனாதிபதியிடம் முன்வைக்கின்றோம். மூன்றாவது விடயமாக பாராளுமன்றத்தில் கடந்த மே 18 அன்று இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பிரிகேடியர் பால்ராஜ் என்பவர் நினைவு கூர்ந்து புகழாரம் சூட்டியுள்ளார். பிரிகேடியர் அந்தஸ்து என்பது இந்நாட்டின் ராணுவத்தில் இருந்தவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. பால்ராஜ் என்பவர் 2000ஆம் ஆண்டு ஆணையரவு ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கான இளம் வீரர்களின் உயிரை பறித்தோரு கொலைகாரன். அல்லகோசு அத்தகைய நபரொருவரை பாராளுமன்றத்தில் நினைவுகூர இடமளித்தது எவ்வகையில் நியாயம்? குறிப்பாக அந்த தருணத்தில் பாராளுமன்றத்தின் தலைமைத்துவத்தை வகித்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமாளி வீரசகர இந்த பயங்கரவாதியை நினைவு கூறும் போது ஏன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை? பாராளுமன்றத்தின் தலைமைத்துவத்திற்கு பொறுப்பு கூறும் கடப்பாடு உண்டு. பால்ராஜை பிரிகேடியராக கருதுவதனால்தான் அவர் மௌனம் காத்தார்கள். ஜனாதிபதி அவர்களே, உங்கள் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமாளி வீரசகரவை போலவே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் உயிரிழப்புக்கு காரணமான அந்த கொலைக்காரனை நீங்களும் பிரிகேடியராக கருதுகிறீர்களா இல்லையா என்பதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். பௌத்தத்தின் பேரால் முன்னெடுக்கப்படும் பேரினவாதத்திற்குள் மட்டும் அரசு கட்டுப்பட்டிருக்கவில்லை. மேலாக பௌத்த துறவிகளின் பாரதூரமான குற்றங்களுக்கும் ஒழுக்கமின்மைகளுக்கும் கூட அரசு கட்டுப்பட்டுள்ளது என்பதை குற்றமளிக்கும் பௌத்த துறவிகளை எவ்வாறு நீதிமன்றங்களில் நிறுத்துவது என்ற ஜனாதிபதியின் ஏக்கம் புலப்படுவதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்தார். யாழ் நகரில் வெள்ளிக்கிழமை உயர் அதிகாரத்தில் உள்ள பௌத்த பிக்கு ஒருவரால் சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயத்திற்குள்ளாக்கப்பட்டமையை கண்டித்தும் அரசு தலையீடுகளின்றி சிறுமிக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும், நாங்கள் உண்மையான பௌத்தர்களையும் சிங்கள மக்களையும் மதிக்கின்றோம். ஆனால் இலங்கையில் பௌத்த உயிர்ப்பீடங்கள் பேரினவாதத்திற்குள் சிக்கி காணப்படுகின்றன. தேசிய இன பிரச்சினைக்கு அடிப்படை காரணம் இனவாதமிக்க பௌத்த பேரினவாத சக்திகளே. அனுராதபுரத்தில் சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயத்திற்குள்ளாக்கப்பட்டமை குரலற்றவர்களாக நீதியை கோரி நிற்கின்றார். நிலைமை இவ்வாறு இருக்க ஜனாதிபதி எவ்வாறு பௌத்த மத குருக்களை நீதிமன்றங்களில் நிறுத்துவது என ஜனாதிபதி வேதனைப்படுகின்றார். சட்டத்தின் முன் சகலரும் சமம் என்ற அடிப்படையில் நாட்டை அரசாங்கம் வழிநடத்த முன்வர வேண்டும். உள்நாட்டு சட்டங்களின் பிரகாரமும் ஐநா உள்ளிட்ட சர்வதேச சமவாயங்களின் பிரகாரமும் சிறுவர்களை பாதுகாக்க அரசு கடமைப்பட்டுள்ளது. அப்படி இருக்க ஜனாதிபதி கூறும் பௌத்த துறவியர்களின் குற்றங்களுக்கு தனியான நீதிமன்றங்கள் என்பது நாட்டை மேலும் கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும் பிற்போக்கான முயற்சியாகும். நாம் மதம் சார்பற்ற அரசியலமைப்பினை கோரும் நிலையில் பௌத்தத்திற்கு ஏற்கனவே அரசியலமைப்பு காணப்படும் முன்னுரிமைகளில் இருந்து மேலும் ஒருபடி முன் சென்று குற்றங்களில் இருந்து விடுபாட்டினை அளிக்கும் முயற்சிகளை திரைமறைவில் அரசாங்கம் மேற்கொள்ள முயற்சிக்கின்றது. இவ்வாறு வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜ நிரோஸ் தெரிவித்தார்.